வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025 பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. 70க்கு நீங்கள் 15 மார்க் எடுக்கணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் பப்ளிக்கோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் 2 மார்க் பார்க்கலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ, நெக்ஸ்ட் தற்சுழற்சி என்றால் என்ன, அதே மாதிரி கீழே பல்லுருவாக்கம் என்றால் என்ன ரொம்ப முக்கியம். கம்பல்சரி 2 மார்க் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடிப்படை வாயில்களின் மெய்யிடல்பாட்டு, அடிப்படை வாயில்களின் மெய்ப்பட்டியல்கள், சிடி டிவிடி வேறுபடுத்துக, மறுசுழற்சி தொட்டி, ரீசைக்கிள் பின் நல்லா பார்த்துக்கோங்க. குறிப்பு வரைக, சிறப்பு சொற்கள், குறிப்பெயர்கள், கீவேர்ட்ஸு, ஐடென்டிஃபயர்ஸ். ஸோ அதே மாதிரி அணி என்றால் என்ன, அதன் வகைகள், 3 வகை காண்பு நிலை பங்குகள் பற்றி எழுதுக, இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் இருக்குது. 5 × 5 25. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக, இயக்க அமைப்பின் பயன்களை எழுதுக. டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் த யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். C++இன் உள்ள பிழை வகைகளை விவரிக்கவும் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் எரர்ஸ் இன் C++ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா C++ உள்ள மாறிலியின் வரையறை விதிமுறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் ரூல்ஸ் வேரியபிள் C++ வித் எக்ஸாம்பிள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழ்காணும் C++ நிலையின் வெளிப்பாட்டை எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் சிறப்பியல்புகள், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக ஒரு 5 மார்க் கொஷின் லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.